கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 11-12-1 ஆரம்பத்தில் லாபாதிபதி லாபத்தில் இருக்கிறார். எதிலும் லாபம் வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். முதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே லாபாதிபதி லாபத்தில் இருக்கக்கூடிய தன்மை. 9ஆம் இடம் சுபத்துவம், 7ஆம் இடம் சுபத்துவம், 9-11 அட்டகாசமாக இருக்கு. கணவன் மனைவியால் லாபம், உங்களுடைய தாய் தந்தை போன்ற அமைப்பாளால் லாபம், அப்பா சொத்துக்கள் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய தன்மை, யாரை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள ஜெயிக்கக்கூடிய தன்மை, மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய தன்மை. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேற மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்துருச்சுங்க. ஒரு 2-3 வருஷமா நான் சரியில்லைங்க. ஒரு 6 மணி ஆனால் உன்னை பற்றி அப்படியே ஞாபகம் வருதுங்க. அப்படியே அந்த வரிசையாக பைக்கு நிற்கும்னு சொல்லுவேன். அப்படியே கையை விட்டு ஒரு இதை வாங்கிட்டு இருப்பீங்களே, இந்த பழக்கத்தை விட முடியலைங்க. தெரியாதனமாக ஒரு நண்பரால் கற்றுக்கிட்டேங்க. இந்த மாதிரியான விட முடியாத மனக்கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால் ஏதேனும் ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டு அடிமையாகி கொண்ட ஒரு பழக்க வழக்கத்திலிருந்து கன்னிராசிக்காரர்கள் வாரத்தின் ஆரம்பத்திலேயே விடுதலையாகி வரக்கூடிய மனம் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த வாரத்திலேயே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள்லாம் ஜெயிக்கும். அண்ணன் அக்காள் போன்றவர்களுடைய உறவு நல்லா இருக்கும். இது வரைக்குமே கை கொடுக்காத அண்ணன் அக்காள்களுக்கு நீங்கள் உதவக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்போவுமே அண்ணன் அக்கா தான் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, நான் தம்பி தங்கச்சியாக இருக்கிறேன், நான் அவங்களுக்கு செய்கிறேன் என்கின்ற மாதிரி அண்ணன் அக்காள்கள் மூக்கில் விரல வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இப்போ கிடையாதுங்க. லக்னத்தை 2 சுவர்கள் வலுத்து பார்க்கின்ற அமைப்பில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் வாரத்தின் கடைசியில் ராசிநாதன் சந்திரனை உட்கார்றார். அப்போ 3 சுவர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்பில் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை வயதிற்கு ஏற்றார் போல உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல காதல் நிறைவேறக்கூடிய, வேலை சரியாக இருக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய, விவசாயம் நன்றாக இருக்கக்கூடிய, சொந்த வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய, படிப்படியாக எதையும் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய சுப வாரமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்.